ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த ஒரு நாளானது வெறும் ஒரு சாதாரண நாளாக இருக்காது. பெருமளவில் ரசிக்க வேண்டிய ஒரு ஆழமான ஆன்மீக சக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். நாளைய நாள் பிப்ரவரி 10 தேய்பிறை நவமி. இந்த ஒரு நாளில் நம் வீட்டில் இருப்பது வெறும் வெறும் நாமம் அல்ல, நம்மை பார்த்து காப்பாற்றக்கூடிய முன்னோர்களின் ஆத்மாக்களின் ஒரு அருள் சக்தியானது நம்முடைய வீட்டில் பெருகும். இந்த ஒரு நாளில் நாம் செய்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நாம் சொல்கின்ற இந்த ஒரு சொல்லையே அவங்க ஆசையாக மாற்றி விடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தடைகளையுமே அகற்றி விடுவாங்க. அதற்கு நீங்க இந்த ஒரே ஒரு செயலை உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டும். தேய்பிறை நவமி என்பது முன்னோருடைய சக்தி மிக கூடிய அளவில் பூமியை தொடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஏனெனில் இது சந்திரனின் பலமானது குறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நம்முடைய மனமும் மென்மையான ஒரு நாளாக மாறும். பித்ரு சக்தி பூமிக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். ஆகமங்கள், மிருத்திகள், புராணங்கள் எல்லாம் சொல்வது ஒன்றை மட்டுமே. தேய்பிறை நவமியில் முன்னோருடைய வழிபாடு நம்ம செய்தோம் அப்படின்னால் 10 நாளில் நிகழாத முன்னேற்றமானது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த ஒரு நாளில் முன்னோருடைய சக்தி நமக்கு தடைகளை விலக்கி, கஷ்டங்களை கரைத்து, வீட்டில் நிம்மதியை ஏற்படுத்தி, குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். வேலை, வருமானம் போன்றவற்றில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு அனுக்கிரகமான ஒரு நாளாக இருக்கும். நமக்காக நின்று விரும்பிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மை நோக்கி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே நீங்க இந்த ஒரு நாளில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டிய சில வழிபாடுகள், அதுவும் உங்களுடைய வீட்டில் வைத்து செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வழிபாடுகள். இதை நீங்க வீட்டில் வைத்து செய்யும் பொழுது உங்களுடைய வீடும் சுத்தமாகும், உங்களுடைய மனதும் சுத்தமாகும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசைகள் கிடைத்து உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றியானது கிடைக்கும். முதலாவதாக உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடனே வாசல், உங்களுடைய ஹால், பூஜை அறை இவைகளை சுத்தப்படுத்த வேண்டும். சுத்தமான இடத்தில் முன்னோருடைய சக்தியானது தங்கும். எனவே எந்த இடத்தை உங்களுடைய வீடு எப்பொழுதுமே நீங்க சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டிற்குள் முன்னோர்கள் வருவார்கள். நாளைய நாளில் நீங்க முன்னோர்களை நினைத்து உங்களுடைய வீட்டில் செய்கின்ற பூஜைகளினால் உங்களுடைய வீட்டிற்குள் முன்னோர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையுமே நீக்கி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். அடுத்ததாக விளக்கு நீங்க ஏற்றணும். தெற்கு திசையை நோக்கி ஒரே ஒரு விளக்கு. எதுக்கு அப்படின்னா, எள்ளெண்ணெய், அதனுடன் நெய் இவற்றினால் நம்ம அந்த விளக்கை ஏற்றும் பொழுது இந்த நெய் விளக்கின் ஜவாலையில் முன்னோர் ஆவியானது ஒளி சக்தியாக விநியோகிக்கப்படும் என்று ஆகமத்தில் சொல்லப்பட்டு வருகிறது. எனவே இந்த நெய் விளக்கையோ இல்லைன்னா எள்ளெண்ணெய் விளக்கையோ நீங்க இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்றி பாருங்க. இது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய வீட்டிற்குள் வரவழைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும். அடுத்ததாக தண்ணீர் நிறைந்த ஒரே ஒரு குவளை. இதனை விளக்கிற்கு அருகில் நீங்க வைக்க வேண்டும். ஏன் நம்ம இந்த தண்ணீரை விளக்குக்கு அருகில் வைக்கிறோம் அப்படிங்கிறோம்னா, தண்ணீர் அப்படிங்கிறது ஆத்மா தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கும். நம்முடைய முன்னோர்களின் ஆசியை வீட்டில் தங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறிவிடும். முன்னோர்கள் இத்தனை நாட்கள் தண்ணீர் இல்லாம ரொம்ப தாகத்துடன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தண்ணீரை கொடுத்து அதை அவங்க பருந்தி விட்டாங்க அப்படின்னா அதுவே நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படும். எனவே நீங்க எப்பொழுது விளக்கேற்றி முன்னோர்களுக்கு வழிபட்டாலும் சரி, அப்பொழுதெல்லாம் அருகில் ஒரே ஒரு டம்ளர்ல தண்ணீரை நீங்க வைக்க வேண்டும். அப்படி நீங்க தண்ணீரை வைக்கும் பொழுது அவங்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைந்துவிடும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனதும் குளிர்ச்சி அடைந்துவிடும். தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே முடிந்த அளவிற்கு நீங்க எப்பொழுது எந்த காரியங்கள் முன்னோர்கள் செய்தாலும் முக்கியமா அருகில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் தண்ணீர். இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அடுத்ததாக நல்ல ஒரு வாசனை, அகர்பத்தி, தூபம், சாம்பிராணி. முன்னோரின் சக்தி நல்ல ஒரு வாசனையை விரும்பக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். எனவே நீங்க இதனையெல்லாம் இந்த ஒரு நாள்ல முன்னோர்களுக்கு வையுங்கள். அடுத்ததாக மனசாட்சி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். வழிபாட்டில் உண்மையான மனம் உங்களுக்கு 90% இருக்க வேண்டும். அலங்காரம் நீங்க செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. முழுக்க இந்த ஒரு மந்திரமோ, இந்த ஒரு தீபங்கள், இந்த மந்திரங்கள் இது மட்டும் இருந்தாலே போதும். இது முன்னோர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதே மாதிரி உங்களுடைய மனதிற்குள் முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபட வேண்டும். முன்னோர்களை நினைத்து நம்பிக்கையுடன் நீங்க இந்த ஒரு நாளை வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கும். அடுத்ததான் உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களுடைய வீட்டிலே நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு தேதி, இன்று செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தேதி. இது சரியான முறையில் நீங்க செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வெள்ளப்பால் இல்லைன்னா சுத்தமான பால், சிறிது பாலை சிறிது வெள்ளத்துடன் கலந்து ஒரே ஒரு தட்டில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பால் அப்படிங்கிறது ஒரு பரிபூர்ணமான ஒரு நேசம். வெள்ளம் அப்படிங்கிறது இன்மை, அதனுடன் பூர்த்தி. இந்த ரெண்டையும் நம்முடைய வீட்டில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். இதனுடன் நீங்க அதனுடன் நீர், முன்னோர் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு சக்தியான ஒரு பொருளாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு குவளை நீரில் இல்லைன்னா ஒரே ஒரு டம்ளர்ல நீரை மட்டும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிதளவு கருப்பு எள்ளு இருக்குல்லவா, கருப்பு எள்ளை போட்டு இந்த தட்டிற்கு அருகில் நீங்க பாலை ஊற்றி தட்டிற்கு அருகில் நீங்க
இந்த எல்லை கலந்த தண்ணீரையும் நீங்கள் வைக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே ஒரு வாழைப்பழம், இது நம்முடைய மனநிறைவை குறிப்பதற்காக ஒரே ஒரு வாழைப்பழத்தை நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம அளிக்க வேண்டும். அடுத்ததா சிறிதளவுக்கு அன்னம். அன்னம் என்பது முன்னோரின் பிரியமான ஒரு திதியாக கருதப்படும். இதனை சற்று வெண்ணெய் இல்லைனா நெய், எள் இல்லைனா சேர்த்து இந்த அன்னத்தை நீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு அளிக்கலாம். சிறிதளவு கருப்பு எள்ளை மட்டும் நீங்க சேர்க்க மறந்து விடவே கூடாது. கருப்பு எள்ளை சேர்த்து நீங்க இது உங்களுடைய முன்னோர்களுக்கு திதியாக கொடுத்து விடுங்கள். அடுத்ததாக தண்ணீர் தாரை. கைகளை மடக்கி இதை சொல்லி தண்ணீரை நீங்க தரையில் விட வேண்டும். என் குடும்ப முன்னோரை, என் வீட்டை காப்பாற்றி என் வழியை திறந்து அனைவருக்கும் அமைதியை தாருங்கள் அப்படின்னு இதை 3 முறை நீங்க கூறுங்க. கூறிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரை சிறிதளவு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தரையில் சிறிதளவு மட்டும் விடுங்க. அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே உங்களுடைய முன்னோர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். வீட்டில் எந்த விதமான தடைகளும் ஏற்படாமல் இருக்குமோ அதற்காகத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும். அடுத்து முன்னோர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும். இந்த ஒரு நாளில் சொல்கின்ற மந்திரம் நம்முடைய வாழ்க்கையவே மாற்றிடும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் பித்ரு தேவோ நமக, நமோ நமக, அனுக்கிரகம் தாருங்கள். இதுதான் அந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 21 முறைகள் நீங்க 21 முறைகள் நீங்க கூற வேண்டும். உங்களுடைய முன்னோர்களை உங்களுடைய மனதிற்குள் நினைத்துவிட்டு இந்த செயல்களை எல்லாம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வீட்டில் வைத்து சுத்தமான இடத்தில் செய்துவிட்டு அதற்கப்புறம் அந்த ஒரு இடத்தில் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் கூறுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படி கூறணும் அப்படின்னா, தெற்கை நோக்கி அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்து கொண்டு முதலில் ஆழ்ந்த மூச்சை 3 முறை இழுத்து விடுங்கள். மந்திரத்தை மெதுவாக ஜபிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மனதில் ஒரு முன்னோரின் முகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் இருந்த இறந்து போன முன்னோர்களின் முகத்தை ஒரு முறை நீங்க கூறும்போதும் நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்து கொண்டு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை கூறிவிட்டு இறுதியில் எங்கள் குடும்பம் முழுவதும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் சொல்லிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, இந்த வழிபாடு செய்வதனால் குடும்பத்தில் தடைகளானது உடைந்துவிடும். பல நாட்களாக சிக்கிக் கொண்ட பிரச்சனைகள் அடுத்த சில நாட்களில் சரியாக ஆரம்பிக்கும். பணவரவுக்கு ஒரு வலிமையானது அதிகரிக்கும். நிறுத்தி கொண்டிருந்த சுப செயல்கள் முன்னேற ஆரம்பிக்கும். வேலை தொழில நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பானது உங்களை தேடி வரும். குழந்தை இல்லாமல் தவிர்ப்பவர்களுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டிய ஒரு ஆசை, ஒரு பாக்கியமானது நிச்சயமாக கிடைக்கும். இது பித்ருக்களின் அனுக்கிரகத்தில் இது மிகப்பெரிய ஒரு பலனை ஏற்படுத்தும். வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறையும். உடலிலும் மனநலத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். வீட்டில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். இன்று நம்ம செய்யக்கூடிய திதி, இன்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம், இன்று ஏற்றும் விளக்கு அனைத்தும் நேரடியாக முன்னோர் அனுக்கிரகத்தை நம்முடைய வீட்டோட வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது இந்த ஒரு வழிபாட்டிலும் இந்த ஒரு மந்திரத்திலும் இருக்கும். எனவே அவர்கள் ஆசீர்வாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில், புதிய ஒளியில், புதிய சக்தியில் மாறிவிடும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களானது நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.